பியர்டு வந்துட்டு எனக்கு டென்சிட்டி இருக்கணும், ஆனா ரொம்ப லைட்டா தெரியணும், ஆனா எனக்கு கேப்பா தெரியக்கூடாது. பியர்டு இருக்க மாதிரி இருக்கணும், ஆனா எனக்கு ஸ்கின் தெரியக்கூடாதுன்றாங்க. சோ இப்படி யூஸ் பண்ணும்போது இப்படி டைரக்டா இப்படி எடுத்து ஆப்போசிட்டா போட்டா என்ன ஆகும்? டென்சிட்டி குறையும். என்ன பண்ணலாம்னா பியர்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? இந்த லைனா தானே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் 3mm யூஸ் பண்றேன்னா இப்படி உல்டாவா மேலாப்ல உல்டாவா ட்ரிம்மர் யூஸ் பண்ண ஆகும், ஃப்ளோ அப்படியே கிடைக்கும். இப்படி போடும்போது முடி கம்மியா போகும். உல்டா போடும் போது நீ டைரக்டா ஆப்போசிட்டா எடுத்தனா ஃபேட் பண்ற மாதிரி எடுத்தோம்னா என்ன ஆகும்? முடி அதிகமா போகும். அது நம்ம 0ல இருந்து பண்றோம்னா ஃபேட் மாதிரியே பண்ணலாம். ஆனா எனக்கு முடி இருக்க மாதிரியே தெரியணும். ஏன்னா இவருக்கு என்ன இருக்கு? டென்சிட்டியா இருக்கா? டென்சிட்டி கம்மியா இருக்கா? ஹேர் டென்சிட்டியும் கம்மியா இருக்கு. இவர் என்ன சொல்றாரு? எனக்கு பியர்ட்ல முடி இருக்கணும், அந்த எக்ஸ்ட்ரா ஹேர் மட்டும் தான் போகணும்ன்றாங்க. அப்படின்னா நம்ம பியர்ட் போய் என்ன பண்ணும்? உல்டாவா ட்ரிம்மர் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த எக்ஸ்ட்ரா ஹேர் மட்டும் கட் ஆகும். ஸோ முடி என்ன ஓவர் டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷன் ட்ரிம்மரு போகணும். முடி பாட்டு இப்படி வருது, நீ இப்படி போனா என்ன ஆகும்? கேப்பா போலும், இல்லைன்னா அன்னிவனா இருக்கும், இல்லைன்னா முடி மாட்டவே மாட்டாது.